இயேசுவிற்கு நாம் யாராய் இருக்கிறோம்? இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, இந்த நிமிட நட்சத்திரக்கு இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன். இயேசுவிற்கு, ஆண்டவராகிய இயேசுவிற்கு நாம் யாராய் இருக்கிறோம்? 1 மத்தேயு நற்செய்தி 12ஆம் அதிகாரம் 50 வாசிக்கிறோம். வானக தந்தையின் திருவுளப்படி நடப்பவர்கள் யாவரும் எனக்கு தாயும் சகோதரனும் சகோதரியுமாயிருக்கிறார்கள். இயேசுவுக்கு நாம் யாராய் இருக்க வேண்டும்? தாயாய், சகோதரனாய், சகோதரியாய் இருக்க வேண்டும். எப்படி இருக்க முடியும்? வானக தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றுகிற மகனாய் மகளாய் இருந்து முடிச்சு சொன்னால் இயேசுவுக்கு, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு சகோதரனாக, சகோதரியாக, தாயாக மாற முடியும். யோவான் நற்செய்தி 15ஆம் அதிகாரம் 8 முதல் வாசிப்பது போல மிகுந்த கனி கொடுக்கின்ற பொழுது இயேசுவுக்கு சீடராய் மாற முடியும். யோவான் நற்செய்தி 15ஆம் அதிகாரம் 16, 17 பிரகாரம், பிரியமானவர்களே, கடவுளுக்கு பிரியமான வாழ்க்கையை வாழ்ந்து அவருடைய சீடர்களாய் மாறுகின்ற பொழுது ஆண்டவரால் தேர்ந்து கொள்ளப்பட்ட ஒரு பிள்ளைகளாய் இருக்கின்ற பொழுது, ஆண்டவரால் தேர்ந்து கொள்ளப்பட்ட சீடர்களாய் இருக்கின்ற பொழுது, பிரியமானவர்கள் நாம் என்னவாய் மாறுகிறோம் என்று சொன்னால், தந்தையினுடைய திருவுளத்தை நமக்கு ஒன்று மறைவில்லாமல் வெளிப்படுத்துகிறபடினால் நாம் இயேசுவுக்கு நண்பனாய் மாறுகிறோம். இயேசு சொல்கிறார் அல்லவா, உங்களை நான் நண்பர்கள் என்றேன், ஏனெனில் என் தந்தையிடமிருந்து நான் கேட்டவை அனைத்தையும் உங்களுக்கு அறிவித்தேன், எதையும் மறைக்கல. ஆக இயேசுவுக்கு நாம் சகோதரனாக, சகோதரியாக, தாயாக, சீடராக, அவரால் பரிபூர்ணமாய் தேர்ந்து கொள்ளப்பட்ட மகளாய் இருக்கின்ற பொழுது அனைத்தையும் கடவுள் நமக்கு கொடுப்பார், அனைத்தையும் வெளிப்படுத்துவார். ஆகவே இயேசுக்கு நாம் யாராய் இருக்க வேண்டுமோ அவராய் இருப்போம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.